இந்த வீக் சண்டே வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா வந்து தேர்ஸ்டே தான் அப்பா வந்திருந்தாரு. சீம்பால் கொண்டு வந்திருந்தாருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பிக்கப் பண்ணுறதுக்காக அக்கா வராங்க. ஸோ ஃப்ரைடேவே வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி தான் வராங்க. அக்கா, பாப்பா, மாமா எல்லாருமே சேர்ந்து வராங்க. ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரையும் மட்டன் பிரியாணியும் செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். சரி வரதுக்கு முன்னாடி கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ கால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா வந்துட்டாங்க. என்னென்னு கேட்டால், நீங்கள் சொல்லியிருந்தா ஏதாவது ரெடி பண்ணி வைப்பீங்க, அதனால தான் நாங்கள் சொல்லாமே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு டைம் எப்படி நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வரது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டோ, அதே மாதிரி நம்ம சிஸ்டர்ஸ் நம்மளோட சிப்லிங்ஸும் நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு டைம் வரது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான். இது வந்து நான் ஒரு மெமரிக்காகவே நான் மெயினாக இந்த வ்ளாக்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஏன்னா என்னைக்கு வந்தாங்க அப்படிங்கிறது என்ன ஒரு பெரிய மெமரி. ஏன்னா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள். லவ் மேரேஜில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ். அதை தாண்டி நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒருத்தரும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகிறாங்கங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அந்த லவ் மேரேஜ் பண்ணி ஸ்ட்ரகிளில் இருந்து அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி பாண்ட் ஆகும்போது தான் ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு அக்கா பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அவள் பாருங்கள், கிளம்பி போய் லாஸ்ட் எண்டு வரைக்குமே டாட்டா சொல்லிகிட்டே இருப்பாள். இது இப்போ மட்டும் இல்லை, நான் ஊரில் இருக்கும் போதுமே அப்படி தான். கிளம்பி போகிறோம் அப்படின்னா கிளம்பி போய் அந்த டெட்டெயினில் மறையிற வரைக்குமே அந்த பாய் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் கிளம்பி போகும்போது ஒரு 2:00 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டு அப்படியே எங்களோட டே போச்சு. மூவி அப்படி இப்படின்னு தான் அந்த சண்டேவே எங்களுக்கு போச்சு. அதுக்கப்புறம் தான் கார் கவர் போடலங்கிறதே ஞாபகம் வந்தது. அப்பாவை பிக்கப் பண்ண போகும்போது காரை எடுத்தது. ஸோ கார் கவர் போடவே இல்லை. இன்றைக்கி என்ன ஆனாலும் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போய் அப்புறம் நைட்டு உட்காந்து போட்டுட்டு இருந்தாங்க. போட்டு முடிச்சுட்டு எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒரு டாக் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் எலும்பெல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு.